ப்ளீஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க இந்த முறை நீங்கள் அவர் எப்படி கதைக்க மாட்டார், உங்கள்ட்ட சாப்பாடு கேட்க மாட்டார், வெள்ளப்பட்ட வழி தான் வந்தாங்க இல்லையா சார். என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தார், இந்த மூட்டு பிள்ளைகளே தள்ளி விட்டுட்டு ஒரு இதுவும் தரையிலாத ஒரு எக்ஸ்கியூஸும் தரையிலாத புள்ளியோட தள்ளி விட்டுட்டா சார். என்ன புள்ள இப்படியே கீழே உங்களை மக்கள் புரிந்த ஒரு விதமான உதவியும் செய்கிறீங்களே. 4 நாளா குளிக்கல, வாட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாரு சார். இந்த கேம்பில் இல்லாமல் நாங்கள் கூலி வேலையை போகிறேன். 4 நாள் சாப்பாடு தண்ணி இல்லை நாங்கள் கிளம்பிருக்கோம். 4 ஜிஎஸ் வந்து வீட்டை பார்க்கல. எங்களுக்கு எந்த ஒரு சுகமும் கிடையாது. வந்தால் ஒரு சாமானை கொண்டு வந்தால் ஒரு ஒழுங்கு செய்யலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஹட்கஹோலம் என்ற இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இந்த ஹட்கஹோல பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு திட்டம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த உணவு திட்டத்தில் அந்த ஹட்கஹோல பகுதியில் உள்ள கிராம சேவகருக்கு மக்களும் இடையில் நிறைய வாக்குவாதம் இடம்பெற்று நிறைய பிரச்சனைகள் வந்து போராட்டங்கள் இடம்பெற்றது. அதாவது அந்த கிராம சேவகரை நீங்கள் பணி நீக்கம் செய்யணும் என்ற ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. அந்த ஹட்கஹோல பகுதி மக்களுக்கும் கிராம சேவகருக்கும் என்ன வாக்குவாதம் இடம்பெற்றது, ஏன் இடம்பெற்றது, அதனால் அந்த 2 நபர்களும் ஏன் கைது செய்யப்பட்டனர், இது சம்பந்தமான காணொலியாக தான் இது இருக்க போது. அங்கே உள்ள மக்களோட கதைச்சு என்ன பிரச்சனை நடந்தது தெளிவாக இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். ராஜ்வி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவையில் இந்த சாப்பாடு பிரச்சனையால தான் இந்த சண்டாடிபாடு வந்தது. நாங்கள் அதில் இந்த வழியாக எல்லாம் பார்த்த வழியாக தான் சொல்கிறோம். தெரியும் மற்றும்படி இவன் ஒரு பொதுமக்களை ஒரு மதிக்கிறேன். இந்த சாமான்கள் வந்தால் ஒரு சீரியலில் ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்த சிலமெல்லாம் திரும்பி போயிருக்கு. மற்றது அவளால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை சண்டை ஒரு பதிவுகளுக்கு போனால் ஒரு டிஆர் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வயசானாக்கள் ஒரு கட்டுமானில் பெரியாலா பேர் அதில் கீழே எனக்கு இது பிடிக்காது சொன்னால் என்னையே பேசினவா என்னையவா பேசியிருக்கலாம். அப்போ நான் சரியென்று போட்டு கொடுத்த குடும்ப காட்டு போனால் அது வெளியிலான எழுதி ஓட்டுவோம், பாம்பந்து எடுக்கலாம், அது மீது வரக்கூடாது ரெண்டெல்லாம் சொல்கிறேன். மற்ற இந்த எங்களை பொறுத்தவரை இந்த எங்களுக்கு எந்த ஒரு சுகமும் கிடையாது. வந்தால் ஒரு சாமானை கொண்டு வந்தால் ஒரு ஒழுங்கு செய்யலாம். ஒரு வயோதிகாக்கள் ஒரு இயலாதாக்களுக்கு ஒரு தெரிஞ்சு அந்த சாமானெல்லாம் கொடுக்கணும். அப்படி ஒன்றும் கொடுக்க இல்லை. சரியா இப்போ வந்த ஜனங்கள்லாம் அடிபட்டு கொஞ்சம் தெரிஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கிறீங்க. அப்படி இப்போ இப்போ வந்து பதிவு எடுக்கிறீங்க. டிவிலேருந்து தான் எடுக்க நான் நான் என்னாலே அப்போ நின்று தான் நடக்கிற பிரச்சனை. எந்த பிரச்சனைனாலும் வேலை மக்களை மருமகோடு வேலை கொஞ்சாதவளை கண்டிக்காதவளை பார்க்கவும். இதுதான் மழை பெஞ்ச காரணத்தால் வீட்டில் ஃபுல்லாக 5 இந்த இடமெல்லாம் வெள்ளம், இவ்வளோ அதுக்கு தண்ணி. எனக்கு 3 பிள்ளைகள். அப்போ நாங்கள் ஜிஎஸ் வந்து வீட்டை பார்க்கல. கிராம சபையில் இருந்து எங்கள்ட வீட்டை வந்து தண்ணி என்று சொல்லி வந்து பார்க்கல. அப்போ வந்து பாருங்க மிஸ்ன்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் சொன்னால் நீங்கள் கைக்குளம் ஸ்கூலில் வந்து இருங்கோண்டு. நாங்கள் பின்ன 3 பிள்ளைகளோட கைக்குளம் ஸ்கூலில் இருந்தினான். நானும் என் கணவரும் 3 பிள்ளைகளும் இருந்தினாங்க. 3 பேரில் இருக்கல. அங்கே எனக்கு பதிய இல்லை, பதிஞ்சு எந்த ஒரு சாப்பாடும் தரையில்லை. அப்போ இந்த ப்ரைவேட்டாக கட்சிக்காரர் சாஜியால் கூட இந்த சாப்பாடுகள்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து நாங்கள் 4 3 பிள்ளைகளும் ஹஸ்பண்டும். அப்போ ஒரு நாள் அந்த மதிய சாப்பாடு இவையை கொண்டு வந்து கொடுக்கல, சாப்பாடு எதுவும் முறையில் 12:30 1 மணி ஆச்சு. அப்போ பிள்ளைகள் பசியில் அழுதுகள். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைகள் பசியில் அழுதுன்னு ஜிஎஸ் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தவா. அப்போ ஜிஎஸ் சாப்பாடு கொடுப்போம்ட்டு சாப்பாடை வச்சு கொண்டிருக்கேன். நாங்கள் போய் நாங்கள் மிஸ் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மிஸ் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்கோண்டு. அப்போ எங்களோட தம்பி வாட ஹஸ்பண்ட் அவர் சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்களை சாப்பாடு விடுங்கோண்டு கேட்டதுக்கு சாப்பாடு விடும் தரையில் அது பதிய இல்லை உங்களோட பேர் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் உங்களை சாப்பாடு தெரியல வெளியில் போங்கொண்டு பேசினவா. அப்போ வேறு ஒரு ஊத்த வார்த்தையோ ஜிஎஸோட எங்களுக்கு எந்த ஒரு கோபதாபம் அவங்களுக்கு ஒரு மேக்சிமம் 4 மாதம் தான் அவ தெரியும். மற்றபடி அவ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அப்போ அவ வந்து இவர் சொன்னார், மிஸ் ஏன் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல 3 பிள்ளைகளுக்கும் கொடுங்க வேணா வெஞ்சு தானே இருக்கணும்னு சொன்னதுக்கு இல்லை தரமாட்டோம்னு சொல்லி சொன்ன. அப்புறம் வாயாட தான் சார் கதைச்சவர் அவர் கொடுங்க வேணா அப்படின்னு கொஞ்சம் உரத்து வாயாட தான் கதைச்சதுன்னு சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை வச்சு வேணும் கதைச்சது, மற்றபடி எதுவுமே கதைக்கல. அப்பாவே என்ன செஞ்சோம் உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு அது தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போலீஸ்காரர் வந்து எங்களுக்கு ஏன்றி தோணுது அந்த எங்களில் பிள்ளை இல்லை தானே. அப்போ நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டை கூட்டிக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் 10 மணிக்கு சார் போன் நடந்த கை குளத்தியோட 10 மணிக்கு போயிட்டீங்க போலீஸ் மாத்தியா சொன்னேன் இல்லைங்கோ நான் ஜிஎஸ் அம்மா கால் பண்ணுறேன்ட்டு.
ஜிஎஸ்எம்மா கால் பண்ண சொன்னா 2 மணிக்கு வாரணும் அப்படின்ட்டு காலையில இருந்து சாப்பிடல சார் வந்து அப்புறம் உள்ள வச்சு அரிசி போட்டு 3 பிள்ளைகள் மேல சத்தியமா இன்றைக்கு தான் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனால வந்து அதை சோறு கொண்டு பாடங்களைவி புளிட்டு நிற்கிறேன். 4 நாளா குளிக்கல போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தான். சரி ஒருவேளை சாப்பாடு தானே மிஸ் உங்கள்ட்ட அவர் கேட்டவர், வேற எதுவும் கேட்கல தானே. என்ன மேடம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் கொண்டு கேட்க கூட அவன் தரையில்லை. அப்போ சரி என்ன சார் நான் பின்ன போலீஸில் ஊட்டிக்கணும் 10 மணியில இருந்து 2 மணிக்கு வாரேன்னு சொல்லி நிற்க நின்று நான் இந்த பிள்ளை பசியில் அதில் கிடந்தேன். கடையும் பூட்டு ஞாயிற்றுக்கிழமை கோட்ஸ்லாம் கடை வைப்பாங்கன்னா அதில் போட்டு தாப்பியாக்கணும் ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கிக்கணும் வாங்க இந்த பிள்ளையை கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு வச்சு கொண்டிருக்கிறோம் சார். ஒரு 2:30 போல் எடுத்து அவங்க போலீஸ் பார்த்துட்டு சரி இந்த சின்ன பாபாவோட நிற்குதுன்னுட்டு கால் பண்ணி கேட்க நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கோ அவ சொல்லிட்டு அப்போ சரி என்ன அவர் கூப்பிட்டு வாங்கோ நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் திருப்பி இருக்கா போய் கேளுங்கோ அவ வேணும்னு சொன்னதுக்கு சார். திருப்பி நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேட்கோட ஸ்கூலுக்கு வந்து மிஸ் பிள்ளை நித்திரியா போயிட்டுது. ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க இந்த முறை நீங்க அவர் எப்படி கதைக்க மாட்டார் உங்கள்ட்ட சாப்பாடு கேட்க மாட்டார். நான் வெள்ள மண்ட வழி தான் வந்தாங்கள் இல்லையா சார். என்ன ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தாரு 3 பிள்ளைகளே பார்க்க. இதுவரை ஒருத்தனிட்ட கூட நாங்க கஷ்டப்பட்டு சொந்தங்கள் உறவுகள் ஒருத்தனிட்ட கூட 1 ரூபா கூட வாங்க விடல. என்ன பெருசு ஒரு கட்டியில தளிச்சு வேலை தட்டினாலும் சரி என்ன பெருசா உழைச்சி தரிசன பிள்ளைகளே என்னைய பார்க்கறது. என்ன பிள்ளைங்க போல பாசியில இருக்க சொல்லுங்க. அப்போ நாளை அந்த குழி வேலை காசு கொண்டது இன்னைக்கு சமைக்கிறேன். நான் 2 பேருக்கு என்ன பிள்ளைங்க அது சொதி சோறு கொண்டாங்க. மீன் இல்லை நான் இல்லை ஒரு வேலை தட்டி ஒரு மீன் கொண்டு வருவேன். நான் சோறு காய்ச்சிக்க மீன் சொதி வச்சு தீர்த்து வேணும். இப்போ என்ன பிள்ளை இது சாப்பிடல கேக் மட்டும் வாங்கி தீர்த்து போட்டு இருக்கிறேன். அப்போ அவன் அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு இதுவும் தரையிலாத ஒரு எக்ஸ்கியூஸும் தரையிலாத புள்ளியோட தள்ளி விட்டுட்டா சார். என்ன பிள்ளை இப்படியே கீழே வந்துட்டு நான் முதல் பிள்ளையை தான் அப்படி தூக்கிட்டேன். பிள்ளைய தள்ளி விட்டதுக்குரிய ஆதாரமே தான் இருக்கு அவங்கள்ட்ட. இல்ல நாங்க அந்த டைம்ல வீடியோ எடுக்கணும் அப்படி யோசிக்கல தானே. எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு தானே கேட்க போனாங்க. சம்பந்தமா நீங்க காவல்துறையில முறைப்பாடு செய்தேன். நாங்க பிள்ளைய தள்ளி விட்டு தள்ளி என்ட்ரி போட்டுருக்கிறேன். சாட்சியா இருக்கும் உங்கள்ட்ட சாட்சி ஒண்ணுமில்லை. இவாதான் எனக்கு பக்கத்துல நின்றவா முதல்ல எனக்கு பக்கத்துல நின்றவா என்ன 2 பேரும் போய்க்கு இவா கதைக்கே இல்லை பெருசா. நான் கேட்டான் மிஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்கோ சொல்லி கேட்டான். அப்போ இப்படி தள்ளி விட்டு நான் கூட தூக்கின்னு சொன்னா நீங்க ஒன்று மேலே ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கேட்க நான் வெளியில போங்க உங்களோட கதைக்காம எனக்கு விருப்பம் இல்லை அப்படி ஒன்று ஒரு தகாத வார்த்தையினால இப்போ ஒரு ஜிஎஸ் மாதிரியே நடந்து கொள்ளல. ஜிஎஸ்ன்றது ஒரு பக்கம் இது கேட்டது சார் அதை விடுங்க. அவ படிச்சிருப்பா ஜிஎஸ்ஆ இருக்கணும். அதில் என்னங்கிட்ட பிரச்சனை நான் ஒரு பொம்பளை அவ ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் இந்த பிஞ்சு புள்ளிய பார்த்து கூட கேட்டா இவ பொம்பளையா சார் நீங்க சொல்லுங்க. இதே ஒரு ஆம்பளை ஜிஎஸ்டா உடனே சொல்லியிருப்பாங்க சரி என்ட்ரி வண்டி வர்றா போங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க. கல்லு மாதிரி நிக்கிறா. நேற்றைய உங்களுடைய ஹஸ்பண்டை வந்து கோர்ட்ஸில் சப்மிட் பண்ணியிருக்கா தரப்பு காவல் 2 நாள் விட்டு கொடுத்துருக்கோம். 4ஆம் தேதி கொண்டு வர மட்டும் சொல்லி இருக்கிறேன். லோயர் என்ன சொன்னார் 2 நாள் ரிமாண்ட். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற யாரும் தொடர்பு கொண்டு இப்ப இந்த மான் சின்னத்துல எலெக்ஷன் போர்ட் கேட்ட மணிவண்ணன் சார் சொல்ல நான் உங்களை எடுத்து கதைச்சேன் நேரடியா உங்களுக்கு நாம நேரடியா உங்களை ஆஜராகி உங்களோட ஹஸ்பண்டை நாங்க ரிலீஸ் பண்ணி விடுறோம் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். உண்மையிலேயே அப்படி ஒன்று கிடைச்சா எனக்கு நான் ஒன்றையுமே எதிர்பார்க்கல. கஷ்டமோ ஒரு கறி சோறும் என்னவோ நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு எந்த ஹஸ்பண்ட் வேணும் சார் ரிலீஸ் பண்ணணும். முக்கியமா நீங்கள் இதை செய்யுங்க எல்லாரும் பார்க்குற எல்லாரும் எந்த 3 பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கிட்ட பிள்ளைங்க ஹஸ்பண்டை உடனடியாக விட்டு ரிலீஸ் பண்ணி தான் காணும். நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களோ? எங்களுக்கு ஹஸ்பண்ட் எங்களுக்கு விட்டா காணும் எவ்வளோ எங்களை பாப்பினா உங்களோட ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் மணிவண்ணன் சார் வந்து இலவசமாக வாதம். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த உலகத்துல இருந்து இப்ப கணவர் நேற்றைய காணொலி எல்லாரும் பார்த்தா பிறகு நிறைய கொமெண்ட்ஸ்கள் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பணி நீக்கம் செய்ய வேணும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் உலக தமிழர்கள் எல்லாருமே. இப்போ அவையிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாங்கள் அவையிட்ட எதிர்பார்க்கறது எங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து எங்களோட ஹஸ்பண்டை வெளியில விட்டா காணும். அவை எங்களை உழைச்சி பாப்பின எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம்.
எங்களை மக்கள் புரிந்தவர்களுக்கு ஒரு விதமான உதவியும் செய்கிறதில்ல. அப்போ 2-3 தரம் பான் தான் கொடுத்தது. எங்களோட குடும்பத்தை 7-8 குடும்பம் கஷ்டம். ஒரு பான் தான் எங்களுக்கு கட்டாது. இந்த கேம்பில் இல்லாமல் நாங்கள் கூலி வேலையை போகிறோம். 4 நாள் சாப்பாடு தண்ணி இல்லை நாங்கள் கிளம்பிருக்கோம். 4 குடும்பங்கள் ஒரு பான் தான் கிடைச்சிது. ஆனால் புரிந்த மக்கள் பாவங்கள் ஒரு கொஞ்சம் சாமான் அனுப்பினாலும் புரிஞ்சு நடத்திருக்குங்க. 4 பேருங்க ஆம்பளை இல்லாமல் நாங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோம். தோட்ட வேலைக்கு போனால் தானுங்க எனக்கு சாப்பாடு. அது வரைக்கும் 2 பிள்ளைகள் சாப்பாடு பிரச்சனை அடிபட்டதில் 2 பிள்ளைகள் தூக்கி உள்ளுக்க போட்டிருக்கிறோம். ஒரு பெரியமே எங்கள் எல்லா பக்கம் கொடுக்கணும். ஒரு சாமான் தண்ணி கூட வரையில என்ன தேவைக்காக 2 பேரும் தூக்கி உள்ள போட்டு சாப்பாட்டுக்கான சண்டை பிடிச்சது. சாப்பாட்டுக்கு சண்டை பிடிச்சதுக்காக யார் தூக்கி உள்ள போட்டு பொலிசு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாது தெரியல. அதுக்குள்ளே மாதிரி இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு உங்கள்கிட்ட தெரியாது. வாரக்கிட்ட நான் ஆம்பளை இல்லை 15 வருஷம் 4 மேலே பிள்ளைகளும் கூலி வேலை செய்து சாப்பிட்றேன். நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சு எனக்கு உதவிக்கு நான் செய்திருப்பியோ தெரியும். எல்லா இடம் சாமான் சண்டி கொண்டு கொடுக்கிறேன். கணவருங்க நான் 15 வருஷம் விட்டுட்டு இருக்கிறேன். கூலி வேலையை தான் போகிறேன். மம்பட்டி பிடிச்சி வேலை செய்யறேன். மலையாண்டோடியா போகிறேன். படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறேன். சரியம்மா பாப்பா.